ஃபேட் லாஸ் சம்பந்தமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 5 மிஸ்கன்செப்ஷன்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, கார்டியோ ஒர்க் அவுட்ஸை வெறும் வயித்துல தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனா கார்டியோ ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது லைட்டா சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணாதான் அந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். நம்பர் 2, அதிகமா வேர்த்துச்சுன்னா நம்ம உடம்புல நிறைய ஃபேட் கரையுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வேர்வையினால நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகுமே தவிர அதுக்கும் ஃபேட் குறையிறதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. நம்பர் 3, கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் மணிக்கணக்கா பண்ணாதான் நம்ம உடம்புல ஃபேட் குறையும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம வந்து ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் பண்றது மூலியமா நம்ம கம்மியான நேரத்திலே நம்மளுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். நம்பர் 4, நமக்கு தொப்பை சீக்கிரமா குறையணும் அப்படின்னா நம்ம நிறைய ஆப் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். ஏன்னா ஆப் ஒர்க் அவுட்ஸுக்கும் தொப்பை குறையிறதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து மட்டும் நம்மளால நம்ம உடம்பால ஃபேட்டை பர்ன் பண்ணவே முடியாது. ஃபைனலா நம்பர் 5, நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச எதை வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளோட இன்புட்டே தப்பா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய பாடியால அந்த இன்புட் வந்து சரி பண்ணவே முடியாது. 80% நம்மளுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸை வந்து நம்ம டயட் மூலியமா தான் அச்சீவ் பண்றோம். ஸோ நீங்க ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அப்பனா தான் உங்களுடைய கோல்ஸை உங்களால் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்.